அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியாக ஹேண்டில் பண்ணார். திரு நயினார் நாகேந்திரன் நண்பர் தான், ஆனால் அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரில. அப்படிதான். ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட ஃபோனில் போனேன். என்னங்க, ஓபிஎஸ் வந்து உங்களிடம் ஃபோன் பண்ணியிருக்காரு 2 முறை, உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு, ஆனால் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே, என்ன நயினார்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உரிமையில். இல்லைன்னா அப்படி இல்லைன்னாரு. ஓபிஎஸ் வேற வழி இல்லாமல் அந்த ஃபோன் கால்ஸை வந்து விட வேண்டிய நயினார் தான் அதுக்கு காரணம். என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் தெரியுது. அதற்கு நானோ பன்னீர்செல்வமோ கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால உடனே நான் ஃபோனில் போனேன். ஏன்னா பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் முதல் நாள் நான் இங்கே தான் இருந்தேன், எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், மாண்புமிகு பிரைம் மினிஸ்டர் எங்கள் தூத்துக்குடி வந்த அன்னைக்கு, சார் இது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார். நான் விட்டுட்டேன். இவர் பதில் சொன்னார்ல, என்னிடம் கேட்டிருந்தால் சொன்னப்போ நான் உடனே ஃபோனில் போனேன். என்ன இப்படி சொல்கிறீங்க? அவர் கேட்டார். இல்லைன்னாரு. இவர் வந்து திரும்ப அதில் நின்னதும் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த இதெல்லாம் அவர் அது உடனுங்கிற அவசியம், இவர் பதில் சொன்னதுனால வேற ரொம்ப நாகரிகமானவர் அவர். அது அவர் சொல்ல குற்றச்சாட்டுக்கு நம்ம எப்படி பொறுப்பேற்க முடியும்? ஒருத்தர் இருக்காங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவியோட கூட்டணியில் இருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தைய இந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 165 இடத்துல போட்டி போட்டாங்க, 2% ஓட்டு வாங்கியிருக்காங்க. நாங்கள் யாரையும் குறை சொல்லலையே. அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் யாரையும் திருப்பி குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான ஏற்பாடு, அதுக்குள்ள ஆளும் நாங்கள் இல்லை. வெளியில வரும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து பல முறை அவரை தொடர்பு கொண்டேன், அவர் வந்து எனக்கு உரிய இது கொடுக்கல, மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொன்னாரு. டிடிவி வெளியில வந்து அதே குற்றச்சாட்டை வேற மாதிரியா வச்சிருந்தாரு. அதெல்லாம் அது எதனால அப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. ஒருவேளை அவர் சொல்லி இவங்க சொல்கிறாங்களா, இவங்க சொல்லி அவங்க சொல்கிறாங்களா எனக்கு தெரியல. அந்த குற்றச்சாட்டுலாம் நான் பொறுப்பேற்க முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.